நம பார்வதீபதயே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாதன் அனந்த கோடி நமஸ்காரம். புல்லாய் பிறந்தாலும் மிருகாதி ஜனனங்கள் பசியாரி மகிழ்மன்றோ, பூண்டாய் பிறந்தாலும் குரத்தியர்கள் சில விரிதீர்த்து மகிழ்வாரன்றோ. ஏத பாடுறோம் அப்படின்னா, கைலாசபத மகாதேவ சம்போ, எம்பெருமான் நடராஜ பெருமானுடைய ஆருத்ரா தரிசனம். இந்த மனித பிறவி எல்லாரும் பிறந்திருக்கும். அந்த சிதம்பர தரிசனம் பார்க்காம இருந்தோம்னு நினைச்சுக்கோல, மனித பிறவிய வேஸ்ட். கர்ப்பகரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நடராஜ பெருமானே மக்களை பார்க்க வருகிறார். என்னைக்கு? 2/1/2026 திருத்தேர். சுவாமி தேர்ல ஏறி வருவார். அது ஒரு அழகு. எப்படி நடந்து வர்றார் தெரியுமா? ராஜாதி ராஜனாக, ராஜ கம்பீரனாக எம்பெருமான் ஆனந்த தாண்டவமூர்த்தி எப்படி வர்றார் தெரியுமா? பாருங்க போய், நான் சொல்ல மாட்டேன். இப்ப எம்பெருமான் வரார். எப்ப வருவாரோ எந்த கேலி தீர, எப்ப வருவாரோ அடியார் பாடுறார். எம்பெருமான் சிவபெருமான் நடராஜ பெருமான் சிதம்பரம் தில்லையிலே அந்த 9ஆம் திருநாள் அன்று எம்பெருமான் ஆனந்த கோலாகலனாக, ராஜாதி ராஜனாக வெளியே வரார். மக்கள் கேட்கிறார், யாரோ இவர், யாரோ என்ன பேரோ? ஆனந்த தாண்டவமூர்த்தி சந்தோஷமா வரார். இந்த லோகத்துக்கே, இந்த உலகத்தில் 14 லோகங்களுக்கும், அனைத்து லோகங்களுக்கும் எம்பெருமான் நடராஜ பெருமான் தான் மூலாதாரம். எத்தனை கோவில் இருக்கட்டுமே, எம்பெருமான் தில்லை தரிசனம், ரகசிய தரிசனம். எம்பெருமானே வரார். என் மக்கள்லாம் எப்படி இருக்கா, என் குழந்தைகள்லாம் எப்படி இருக்க, என்னுடைய ஜனங்கள்லாம் எப்படி இருக்கான்னு நடராஜ பெருமான் தேர்ல ஏறி வீதி உலா காட்சி கொடுக்கிறார். அதை பார்க்க வேண்டாமா? நந்தனார் பாடினார், வருகலமோ ஐயா. நந்தனார் பாடுறார், நான் வரலாமா அங்க அப்படின்றார். 63 நாயன்மார்களும் தரிசனம் பண்ண ஒரே கோவில். ஒவ்வொருத்தரும் மனசார நினைச்சிருக்கா நடராஜாவை. எந்த சிவாலயத்தில் வேணாலும் போங்கல, நடராஜா இல்லாத கோவிலே கிடையாது. நடராஜ பெருமான் இல்லாத கோவிலே கிடையாது. ஒருவர் சிவன் சித்தனாக, சிவஞானியாக, சிவன் அடியாராக மாறுகிறான் என்றால் அவன் முதல்ல சிதம்பரத்துல போய் தரிசனம் பண்ணணும். அவர் அனுகிரகம் பண்ணாதான் நீ சிவன் அடியார். அவரை பார்த்துட்டேன்னா உனக்கு அவ்வளவுதான், வேற எதுவுமே வேண்டாம். சித்தத்தை சிவன்பால் வைத்தார் அடியாருக்கும் அடியேன், சிவனே என்று ஓதுவார் அடியாருக்கும் அடியேன், திருநீர் பூசி அடியாருக்கும் அடியேன். நடராஜா பத்தி பாடணும்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது எனக்கு. அப்படி ஒரு பெரிய தெய்வம். உலகத்துக்கே உயிர் நாடி விஞ்ஞானிகள், பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ச்சி கண்டும் இன்றும் கண்டு காண முடிக்காமல் திகைச்சு போய் நிற்கிறார்கள். அப்படி ஒரு ஆலயம் போய் பார்க்கணும். அப்படி ஒரு ஆலயம். தடுத்தாட்கொண்ட பெருமான் அவர் காலை தூக்கி நிற்கிறார் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? அப்படி ஒரு இடது காலத்துக்கு இப்படி வலது கையினால அனுகிரகம் பண்றார். அந்த ஒரு கால் நின்னு பேசுறார். நம்மளால முடியும் எல்லாம் அப்படின்னு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அவருடைய பொற்பாதத்தை காமிக்கிறார். கால தரிசனம் பண்ணணும். அனுகிரகம் பண்றார். நான் உன்னை அணைச்சிப்பேங்கிறார். என் காலில் சரணாகதியானால்
இந்த கையால அவர் ஹிருதயத்துல வச்சுட்டு அனுகிரகம் பண்ணிடுவார். அதுக்கு மேல என்ன வேணும்? அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய மகா திருவிழா ஆருத்ரா தரிசனம். தேர்ல வரும்போது பார்க்கணும். எப்படி வரும் தெரியுமா? ஆடி ஆடி அசைந்து அழகாக வருவார். அவர் நடனம் ஆயிரங்கால் மண்டபத்திலே எம்பெருமான் அப்படி அழகா வருவார். மெதுவா ராஜ கம்பீரத்துடன் வருவார். ஆருத்ரா தரிசனதி காலையில மகா அபிஷேகம். கண்ணு வேணும் சார் பார்க்கறதுக்கு. இந்த பிறவி போதாது. மாணிக்க வாசகர் சொல்றார், அவரே தான் சொன்னார் ரெண்டுத்தையும். பிறவி வேண்டாம் என்று பாடினார் அவர்தான். அவரே கேட்டார், மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அவரே சொல்றார், பிறவா பிறவா வரம் தாரும் என் ஐயனே அப்படின்னு அவரே கேட்கிறார். பிறவாதிருக்க வரம் வேண்டும், அப்படியும் நாளி பூவுலகில் பிறந்து விட்டால் உன்னை மறவாதிருக்க மருந்தொன்று காட்பது எப்படியோ அரமார் தில்லை அம்பலவாணன் அதைக்களம் சென்றிரஞ்சி மனமே. சார், எனக்கு மறுபிறவி வேண்டாம். எனக்கு வேற என்ன வேணும்? நடராஜ பெருமான போய் மனசு போயிட்டுன்னு வச்சுக்கலாங்க, உங்களுக்கு வேற எதுவுமே தோணாது. அப்படி ஒரு தில்லை அம்பலம் தரிசனத்துக்குரிய பெரிய விஷயம். மகாபிஷேகத்தை கண்டுகளிக்க வேண்டும், எம்பெருமானுடைய தேரோட்டத்தை பார்க்க வேண்டும். இப்பிறவியில் எம்பெருமான் நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் மனித பிறவி. என்ன சொல்றார்? குளித்த புருவமூ கொவ்வை செவ்வாயில் குமிழ்மீன் சிரிப்பும் பறித்த சடையும் பவழம்போல் மேனியும் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. மனுஷரா பிறந்தா நடராஜ பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். பாதி பேர் என்று சொல்லியிருக்காங்க, சார் நடராஜா வீட்டுல வச்ச சாமி ஆடி போடும் வீடு அப்படின்ட்டான். ஆஞ்சநேயரை வச்சா அவர் பிரம்மச்சாரி நம்மளை அடிச்சிருவான்ட்டான். ஐயப்பனை வச்சா ஐயப்பனுக்கு அந்த 48 நாள் பூஜை பண்ணி மேல தூக்கி வச்சுட்டான். என்ன பக்தி! உன் மனசு சுத்தமா இருந்தா சுவாமி உன்னோட இருப்பார். நீ மனதோட இரு. சார், நான் மாமிசம் சாப்பிட்றேன், அதெல்லாம் உன் சரீரம் கேட்குது, நாக்கு கேட்குது. ஆனால் உன் மனசு என்ன சொல்கிறது? பகவானிடம் செல். சார், நான் 25 வருஷமா சபரிமலைக்கு போறேன்னு சொல்றான். என்ன கண்டுன்னு வந்தான் அங்கேருந்த? ஐயன்ட்ட 1 வருஷம் போனாலே ஐயப்பன் உள்ள வந்துருவார் தெரியுமா? நீ எப்படி இருக்கணுங்கிறத ஆரம்பத்திலே எழுதி கொடுத்தான். இப்பெல்லாம் ரொம்ப கலியுகத்துல நிறைய மாடல் வந்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கே. ரொம்ப அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு போறக்கூடிய ஒரே இடம் சபரிமலை. இப்பெல்லாம் ஒரு நாள்ல போயிட்டு வந்துடுற. 1 மாசம் ஆனாலும் உள்ள போயிட்டு வர முடியாது, அப்படி ஒரு தபஸ். இங்கே நடராஜ பெருமானை சிதம்பர ரகசியத்தை நாம் காண வேண்டும். அப்படிப்பட்ட இந்த ஆருத்ரா தரிசனத்தை நாடு மக்கள் எல்லோரும் சிவபெருமானை வழிபட்டு சிதம்பரம் சென்று எம்பெருமான் நடராஜ பெருமான் கர்ப்பஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அவரே வெளியில வந்து நீ சௌக்கியமான்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். கோலாகலமாக இருக்கக்கூடிய கைலாயம் எதுன்னா சிதம்பரம் தான். இந்த சிதம்பரத்து ஊருக்குள்ள போனேன்னாலே ஒரு வைப்ரிகேஷன் வந்துடும், பெரிய வைப்ரிகேஷன் இருக்கும். ஏன் தெரியுமா? யார் வந்தாலும், இன்னும் எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டாலும், ஏற்கனவே ராஜாக்கள்லாம் ஆண்டு போனா அந்த சிதம்பர வைப்ரிகேஷன் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சிதம்பரம் நடராஜ பெருமான் அப்படி மகா பராக்கிரமர். ஏன்னா ஜீவநாடி, நரம்புகள் இருக்கு, உயிர் இருக்கு, ஹிருதயம் இருக்கு. சிதம்பரத்தை என்ன தெரியுமா சொன்னார் வேதத்துல? ஹிருதயம், நாடி துடிப்பு, மக்களுடைய நாடி துடிப்பு. இந்த உலகத்துடைய நாடி துடிப்பு எதுன்னா
சிதம்பரம். அந்த நாடியை போய் பார்த்துட்டு வரவனா துடிப்ப, நமக்கும் துடிச்சுட்டு இருக்கு இல்லையா? அதனால ஆன்மீக செல்வந்தர்களே, பக்தி ஒளி நேர்களே, சிவனடியார்களே, சித்தத்தை சிவன் பேர் வைத்த அடியார்கள் அத்தனை பேரும், மக்கள் எல்லோரும் அந்த ஆனந்த தாண்டவமூர்த்தியினுடைய அந்த கோலாகலமான மகா திருக்கோலத்தை கண்டுகளித்து நம்மளுடைய இந்த ஜென்ம பிறவியை தீர்த்து அவர் பாதத்துல போய் வந்துடணும். இந்த பூலோகத்துல எல்லாரும் சொல்லுவான், இந்த நடராஜர்களை பார்த்தா எல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்பான். இந்த கலியுகத்துல நம்ம புத்தி அப்படிதான் தோணும். நம்ம ஆத்மா போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அங்க போகும்போதுதான் தெரியும் எங்க போறோம்னு. அது பூலோகத்துக்கு திருப்பி வர முடியாது, இந்த வாசனையை காண முடியாது. அதான் பகவான் அதான் ஒன்றும் அறியாத மகாசக்தி. ஆகையினால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் சிவபெருமானை, நடராஜ பெருமானை கண்டுகளித்து நம்ம பாவங்கள் எல்லாம் போகும், நம்மளோட உடம்புல இருக்கிற வியாதிகள் எல்லாம் போகும். கல்யாணம் ஆகாத குழந்தைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், எனக்கு படிப்பு இல்லை, ஃபாரின்ல வேலை கிடைக்கல, எங்கேயுமே ஒன்றும் இல்லை, விரக்தியானவர்கள் எல்லோரும் போங்கள். எல்லோரும் சென்று அந்த நடராஜ பெருமானை வழிபடுங்கள். அவர் அந்த தேர்ல வெளியில வர்றார் பார்த்தியா, அதுவே நமக்கு பாவங்கள்லாம் போயிடும். அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டாலே இதுக்கு மேல வேற எதுவுமே வேண்டாம். ஆகியனால ஆன்மீகர்கள் எல்லோரும் இந்த ஆருத்ரா தரிசனத்தை கண்டுகளித்து எம்பெருமான் நடராஜ பெருமானுடைய பேர் அனுகிரகத்து பாத்திரமா கேட்டுக் கொள்கிறோம். நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவகடாட்சம் பரிபூர்ணம்.